ஜனநாயக நாட்டு சகோதர சொந்தங்களே, தாங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பல கட்சி ஆட்சி முறையில் செயல்படும் நமது ஜனநாயக நாட்டில் கட்சி என்ற பெயரில் ஆயிரக்கணக்கான கட்சி கூட்டங்களும் கோஷ்டிகளும் செயல்படுகின்ற போது தன் கூட்டங்களின் மீது இருக்கும் அக்கறை எதிரி கட்சியாக செயல்படும் கூட்டங்களின் மீதும் இருப்பதில்லை, அவர்களுக்கு வாக்களிக்காதவர்கள் மீதும் இருப்பதில்லை என்பதால் பொதுநலம் முற்றிலும் பாதிக்கப்படுகிறது. மேலும் தன் சாதி தன் கட்சி என்ற பெயரில் சுயநலமே மேலோங்க வாய்ப்பாகவே இருக்கிறது. ஆகையால் எத்தனை கட்சி பிறந்து வந்தாலும் எத்தனை கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நிச்சயம் நல்லாட்சி செய்ய முடியாது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நிச்சயம் நல்ல ஆட்சி செய்ய முடியாது. நல்ல கட்சி என்பதெல்லாம் ஆட்சிக்கு வரும் வரை வாயால் சொல்லிக்கொள்ளலாமே ஒழிய, ஒரு குற்றவாளி கூட்டங்களை வீழ்த்துவதென்றால் இன்னொரு குற்றவாளி கூட்டங்களையும், ஒரு கொலைக்கார கூட்டங்களை ஒழித்து கட்ட வேண்டி இன்னொரு கொலைக்கார கூட்டங்களையும் உருவாக்கும் விதமாகவே உள்ளது. ஆகையால் இந்த பல கட்சி ஆட்சி முறையை மாற்றாமல் ஜாதி என்ற பிரிவினைவாதங்களையும் கட்சி என்ற ஆதிக்கவாதங்களையும் அவைகளால் விளையும் லஞ்ச ஊழல்களையும் குற்றங்குறைகளையும் மாற்ற இயலாது. மேலும் ஓட்டுக்காக சட்டம் போட்டு பதவிக்காக இலவசம் கொடுத்து பணங்காசுகளை கொண்டு ஜனநாயக உரிமைகளை விலை போட்டு வாங்கும் அரசியல் வியாபாரத்தையும் ஒழிக்க முடியாது. ஆகையால் சுயேட்சை லட்சியத்திற்கு ஆதரவாக நாம் நம் முன்னோர்கள் ஆக்கி வைத்த கட்டிச்சோற்றை கெட்டு போகாமலும் கொள்ளை போகாமலும் தடுக்க வேண்டிய நல்ல காலம் வரும் வரை நமது வாக்கை நோட்டாவுக்கே செலுத்துவது பாதுகாப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சுயேட்சை லட்சியம் தொடரும். மீண்டும் சந்திப்போம். தூண்ட சிந்திப்போம்.